பைத்தியம். ஸோ ஓகே, முக்கியமா இந்த வீடியோல ஒரு கிவ்அவே இருக்கு. 4 பேத்துக்கு 500 ரூபீஸா பிரிச்சு கொடுக்க போறோம். 2000 ரூபீஸா 4 பேத்துக்கு கொடுக்க போறோம். ஸோ எப்போ கொஸ்டின் வரும், என்ன கொஸ்டின் வரும், அது எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம், திடீர்னு வரும். ஸோ இது ஜாலியா ஒரு ஃபன்னான கேமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவோட வின்னர் யாருன்றது இந்த வீடியோல தான் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் திடீர்னு வரலாம், இப்போ கூட வரலாம், அப்புறமா வரலாம், எப்படினாலும் வரலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிராவல் vlog. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் டிராவல் வந்து போக வேண்டியிருக்கு. எனக்கு பர்சனல் ஒர்க்கா நான் திருப்பூர் வரைக்கும் போறேன். நானும் போறேன். ஏன்னா இவன் எப்படி இது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா இருக்கு. இதனாலதான் தயவு செஞ்சு சொல்றேன், யாரும் வந்து கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதீங்க. சிங்கிளா இருக்கீங்கன்னா தயவு சிண்டு சேர் மேல ஏறி உட்காந்து விளையாடுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காதீங்களா பேர பசங்களா, ஜாலியா இருங்க. ஏன்னா இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். அப்புறம் நம்ம எங்கேயுமே தனியா எதுவுமே போக முடியாது. இவன் தனியா போறதுனால சரி பாவமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செல்லக்குட்டிஸ் நான் வரேன். ஏன்னா காலையில வேற கிளம்புறோம், டிரைவ் பண்ணணும், தூக்கம் வரும். நானா வந்து பாட்டு பாடிட்டு ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா? 4 மணிக்கு இந்த அம்மா வந்து பாட்டு பாடி வைப் பண்ணிட்டே வர. ஆமா, 4 மணிக்கு பிரிஸ்கா இருப்போம்ல, ஜாலியா இருக்கும்ல. உனக்காக தான் நான் வரேன்னு சொன்னேன். ஓவரா பண்ணாத. கார்ல பாட்டு போடுறோம், பாடுறோம். ஓகே, ஆடுறோம். நீ ஆடிடுவ. கார்ல உட்காந்து எப்படிங்க ஆட முடியும்? கார்ல உட்காந்துட்டு எப்படி ஆட முடியும்? இதெல்லாம் கரெக்டா பேசு. சரி ஓகே செல்லக்குட்டீஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறீங்க இந்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. யார் வின்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். டாடா பாய். இதோட அம்சுலாம் முடிவு பண்ணி இப்பதான் நீ வீடியோவே ஆரம்பிக்குது. மறந்துட்டேங்க. பைத்தியமா இருக்கா அவ்வளவு. டிரைவ் பண்ணணும், தூக்கம் வரும். நானா வந்து பாட்டு பாடிட்டு ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். 4 மணிக்கு பிரிஸ்கா இருப்போம்ல, ஜாலியா இருக்கும். கார்ல பாட்டு போடுறோம், பாடுறோம். ஓகே, பேச்சாடா பேசுன பேச்சு அப்படின்ற மாதிரி ஜாலியா போவோம், பாட்டு கேட்டுட்டே போவோம். நான் தரேன்டா உனக்கு கம்பெனி அப்படின்னு அவதான் கார்ல ஏறி உட்காந்தவதான். அவ்வளவுதான், இதாங்க நம்ம தலையெழுத்து. இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் வந்து லாங் ட்ரிப் போவோம், நான் உனக்கு கம்பெனி தரேன், தூங்காம வரேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிடாதீங்க, ஏமாந்து போயிருவீங்க. நீங்க மட்டும் இப்படி அப்படியே யார் பெத்த பிள்ளையோ அப்படின்ற மாதிரி கார் ஓட்டிட்டே போக வேண்டியதுதான். அவங்க ஜாலியா தூங்கிட்டு வருவாங்க. ஆனா இவ்வளவு இதோட விடக்கூடாது, நீ கதற விட்டா வேலைக்கு ஆகும். இருங்க வரேன். இவ்வளவு நேரம் கார் ஓட்டுனது, காரை வந்து நிப்பாட்டினது எதுவுமே தெரியாம ஆமா, நீங்க யாரு? தூக்கம் வருதா? நேற்று போலாம், நான் இந்த மாதிரி போறேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? நானும் வரேன்டா. ஏய், நீ என்னடி சொல்லி வரேன்னு சொன்ன? இப்படி தூங்கு. வந்துட்டோமா? பின்றேடா. தூக்கமா வருது. காலைல 2:30க்கே இருந்துச்சு. நீ இப்படி தூங்குறதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம்ல. நான் மட்டும் போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன். என்னமோ அப்படியே நான் உனக்கு கம்பெனி தரேன்டா, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கலாம் ஒரு மேட்ராடா, அப்படியே நான் பாட்டு பாடிக்கிட்டே வரேன். நம்ம லாங் ட்ரிப் போயே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சொன்னேன். ஆனா தூக்கம் என்ன சொல்லிட்டு வரும், தூக்கம் வருது. கண்ணை பாரு, சீக்கிரம் எந்திரிச்சு. என்ன பார்த்தா தூக்கம் வராத மாதிரி இருக்கா? நீ எல்லாம் ஓட்டுங்க வண்டி ஓட்டுங்க. சரி ஓகே, ஹரிவா நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஆஹா, சூனா போனா தூங்கட்டும். நான் பாவம் எனக்கு வேற பசி எடுத்துருச்சு. நான் வேற உனக்கு தூக்கம் வருது, நீ தூங்கு. இல்ல நான் சாப்பிட்டு ஐயோ என்ன எனக்கும் பசிக்கும் இல்லடா. தேவே இவ்வளவு நேரம் தூங்க வச்சிருப்ப. நான் நீ அம்மா தாய் நீ நீ தூங்கு. அதான் முக்கியம், தூக்கம் தான் முக்கியம், புருஷன் தான் முக்கியம். புருஷன் தூங்கி வேலைதான் உனக்கு என்னன்னு தூங்குறதுல, உனக்கு தூக்கம் தான் முக்கியம். எனக்கு தூக்கம் பரவாயில்ல, எனக்கு ஸ்நாக்ஸ் தான் முக்கியம். வாங்க போய் டக்குனு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நீ சீக்கிரம் மட்டும் உனக்கு தூக்கம் வரல. வாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தூங்குவோம். தின்னு பண்டாரமா இருக்காங்க. காலைல வர சீக்கிரம் எழுந்திரிச்சு இதெல்லாம் சாப்பிட முடியுமானே தெரியலடா. பார்க்க தான் நான் வரேன். என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே.
சரி வா போய் உட்காந்துட்டு வாங்குவோம். அங்க ஜூஸ் இருக்கு, ஜூஸ் போய் பாப்போமா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? டேரி மில்க் இருக்கு, லாஸ்ட்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேரி மில்க் சாப்பிடுவோம். சரி ஸ்பெஷல் என்னென்ன ஜூஸ்? சார்ஜாவா? ஓ ஓகே ஓகே ஓகே. இது பேர் தான் சார்ஜாவா? சார்ஜா ரெட் பனானாவா? ஓகே. அந்த ஜூஸ் ஸ்பெஷலா இங்க கண்ணன் பொறுத்தோட ஸ்பெஷல். மிச்சம் ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ் கேட்டா போட்டு தருவேன். தெரியுது, நீ மூடு. டீ காஃபி எல்லாமே இருக்கு. முதல்ல ஜூஸை குடிச்ச முடியுமா? டீ காஃபிக்கு போவோம். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நீங்க இருக்கிறது மட்டும்தான் இருக்கு, அந்த ஜூஸ் இது மட்டும்தான் இருக்கும். யார் சொன்னா? பர்கர் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, நட்ஜெட்ஸ் இருக்கு, ஃப்ரைஸ் எல்லாமே இருக்கு. அப்ப குட்டி பிள்ளைங்க தான் ஃப்ரைஸ் நல்லா சாப்பிடுவாங்கல்ல. அப்புறம் அந்த கேக்கு அது நானும் சாப்பிடவே இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம். நீ தான் இப்போ குட்டி பிள்ளைங்களுக்குன்னு கேட்டேன். சரி ஓகே. இல்ல சின்ன பிள்ளைங்கலாம் வந்து அது சாப்பிடணும்ல என்ன மாதிரி. இந்த கடையோட ஆம்பியன்ஸே வந்து சூப்பரா இருக்கு. எல்லாமே இருக்கு அதுல. சுச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. நம்ம அங்க அந்த ஃபேமஸான ஜூஸ்னு சொன்னாங்க. சார்ஜா ஜூஸ். இதுல வந்து பனானாலாம் ஆட் பண்ணிருக்காங்க. பனானா அதான் ஒரு வேற லெவல்ல இருக்குங்க. சீரியஸா நல்லா இருக்கு. இப்போ இது ஃபுல்லா குடிச்சாலே வயிறு நிறைஞ்சிருமேடா. அது சாண்ட்விச் பர்கர்லாம் சாப்பிட முடியாது. குச்சமே இல்ல. சொல்லிட்டே இருப்பாங்க. நீ உனக்கு என்ன வேணும் கேளு. பர்கர் இருக்கா? ஒரு பர்கரும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொண்டாங்க. இல்ல எனக்கு வேணாம், எனக்கு அதுவாவே வரும். அதுவா கிடைக்கும். ஆமா அதுவா கிளிக்குது. கேட்டு வாங்கி தாண்டி கிடைக்கும். என்னோட இருந்து கேட்டா நான் தர மாட்டேன்னு சத்தியமா. இல்ல அதுவா வரும். நீ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹே சலகுட்டீஸ், லாஸ்ட் வீடியோவோட கிவ் அவே வின்னர் யாருன்னா அபி, வினிதா சுகா, ஜனத் பானு, சரண், புஷ்பா, ராமதேவ். நீங்க 4 பேர் தான் லாஸ்ட் வீடியோட கிவ் அவே வின்னர். நீங்க 4 பேரும் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்களா, அதுல போய் உங்களோட இன்ஸ்டா ஐடியை வந்து கமெண்ட் பண்ணுங்க. @சுகாஸ் அப்படின்னு போட்டு யூசர் நேம் வந்து இருக்குல்ல, ஸோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்றோம். இந்த வீடியோட கிவ் அவே கொஸ்டின் என்னன்னா, இந்த வீடியோல நாங்க சேலத்துக்கு போயிட்டு இருந்தோம்னு சொன்னோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக போறோம்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற 4 பேருக்கு நம்ம வந்து 500 rupees வந்து கிவ் அவே தர போறோம். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 2000 years later. டேய் இதெல்லாம் இந்த கடையோட ஸ்பெஷல் ஆண்டா, எல்லாமே வந்துருச்சு. நான் வந்து சாப்பிட போறேன். போதுமா இல்ல வேற எதுவும் வாங்கிக்கிறியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்ப்போம். நீ தான் பாவம் ஒண்ணுமே ஆர்டர் பண்ணலப்பா. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு வர வேண்டியது கரெக்டா வந்துடும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து செம்மையா வந்து வெந்திருக்கு. எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க. மைனஸோடு தொட்டு சாப்பிடும் போது ஏப்ரல் ஃபூல் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் நட்ஜெட்ஸும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஷேப்பே பாருங்க, ஹார்ட்டின் ஷேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த ஹார்ட் இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டக்குன்னு, அதனால நான் சொல்றேன். நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா இப்ப. சிக்கன் நட்ஜெட்ஸ் என்னோட ஃபேவரட் தான். இதையும் வந்து மைனஸ் தொட்டு சாப்பிட போறேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கும். ஒரு வாய் சாப்பிட்டேன். நான் தான் சொல்றேன்ல, வர வேண்டியது கரெக்டா வரும். பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். அதுக்கப்புறம் எனக்கு பிரெட் ஆம்லேட்டும் வந்து ரொம்ப பிடிக்கும். பிரெட் ஆம்லேட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஆமா கையால் வழங்காம கிடக்கு ஸ்பூனு. ஒரு உருண்டையா உருட்டி வாயில திணிச்சு விட்டுருவான் நானு. இது வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு தெரியாது. சாஸை பிச்சு அப்படியே மேலே நல்லா பெருசா இருக்குல்ல. பிரெட்டும் வந்து நல்லா பெருசா நீ செஃப் மாதிரி அழகா அப்படியே ரவுண்டெல்லாம் ஊத்துற. ட்ரைனிங்லாம் போயிருப்ப போலயே. நல்லா பிரெட் ஆம்லெட் வந்து நல்லா பெருசா வச்சிருக்காங்க. அது இதா இருக்கு. ஒரு வாயாச்சும் சாப்பிட்றோம். வேற தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும்.
ஸோ பிரெட் ஆம்லேட் வந்து சாப்பிடும் போதே செம்ம சாஃப்டாக இருக்குது. அது வந்து சூடாக வேற வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து சாஸ் வச்சிருக்கனால அதுவும் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே காரில் லாங் டிரைவ் போகலான்னு ஏறினதுலேருந்து தூங்கிட்டு இருந்தா. நல்லா தூங்குறா திங்கிறா. ஆனால் அவள் சொன்ன இந்த வைப்பு மட்டும் பண்ண மாட்டான். நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். எனக்கே வந்து பசிச்சிச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து நிப்பாட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இவனே வந்து எழுப்பி சாப்பிட போகலான்னு சொன்னா ஜாலின்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாண்ட்விச் வந்து சாப்பிட போனேன். இது வந்து சீஸ் டோஸ்ட் சாண்ட்விச்சா பாருங்க. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த இது பீஸா ஃபீல் இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. சாப்பிட்றத பார்க்க எனக்கு எச்சு ஊறுது. ஆனால் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. பீஸா மாதிரியே இருக்கு. உள்ளேயே வந்து அந்த வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி அதெல்லாம் வச்சிருக்காங்க. மைனஸும் வந்து ஆட் பண்ணிக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. அந்த பிரெட்டுமே நல்லா சாஃப்டா இருக்கு. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? சாப்பிட முடியல. சாப்பிட்டான். அப்புறம் எதுக்கு ஆர்டர் பண்ணேன்? உனக்கு பிடிக்கும் தான். நான் சொன்னா நாங்க சொல்லல அதுவா கிடைக்கும்னு. அதான் இது எனக்கானது என்ன தேடி வரும். நான் ஆர்டர் பண்ண தேவையில்ல, அதுவா என்ன தேடி வரும்னு சொல்லலாம். இல்ல நான் வந்து என்ன சாப்பிடுவேன். தேவையோ அது வந்துருச்சு, அவ்வளவுதான். நான் ஃபுல்லா சாப்பிடுவேன். கொஞ்சம் டயட்ல இருக்கனால நான் வந்து பாதி வச்சிட்டேன். என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மேல் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு பிரெட் ஆம்லேட்டும் பிடிக்காது, சாண்ட்விச்சும் பிடிக்காது. நெக்ஸ்ட் சாண்ட்விச் சாப்பிட்டு பார்க்குறேன். பிரெட் ஆம்லேட் உண்மையிலே வேற லெவலில் இருக்கு. நான் நிறைய சன்னோட பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருக்கேன்னா எனக்கு பிரெட் ஆம்லேட்டே வெறுத்து போயிருந்துச்சு. அதை சாப்பிடும் போது இனிமே பிரெட் ஆம்லேட் கூட ட்ரை பண்ணலாம் போலயே அப்படின்றது. சூப்பராக இருக்கு. ஓரப்ப நானும் இது மாதிரி தான் பண்ணுவேன் தெரியும்ல. மாமா கோவம் வந்துருச்சு. மைனஸும் நல்லா இருக்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா ஃப்ரெஞ்ச் இருக்கு. ஃப்ரைஸும் சூப்பராக இருக்கு. மைனஸ் உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்கு. சரியான மைனஸ் பைத்தியம் தான் சார். மைனஸ் வைத்தியம், மைனஸ் நல்லா இருந்தா நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் வந்து ஒரு 2 கடையில் தான் எனக்கு தெரிஞ்சு மைனஸ் நல்லாவே இருக்கும். மதுரையிலேயே நான் சொல்கிறேன், மொத்தத்துக்கே 2 கடை தான் மைனஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மைனஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மேலே பண்ணியிருக்க அந்த டோஸ்ட் அந்த இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் நஜெட் சாப்பிடாம விட்டுட்டீங்க. மைனஸ் வேணுமா வாங்கி தரவா கேட்டு வேணாமா? நீ செத்த நேரம் அமைதியாக இருங்க. நீ சாப்பிடும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணலாம். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நான் இப்போ சொன்னேன்ல ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுவும் வந்துருச்சு பாரு. அதை சாப்பிடவும் முடியாமல் என்கிட்ட கொடுத்துட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ போட்டிருக்கேன். இதுவும் உனக்கு தான். நான் பாதி சாப்பிட்டு தருவேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிடணும். ஓகேவா? ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நான் மதுரையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து சாப்பிட்றேன். மதுரையிலையா? நம்ம வந்து தேனியில சாப்பிட்டோம். லாஸ்டா நல்லா இருக்கும். மதுரை எங்க இருக்கு? தேனியில தானே இருக்கு. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுறியா? நீ தானே திணி பண்றாரோம். போடா மூஞ்சா பாரு, நல்லா பண்ணி மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டேன். இது வந்து மசாலா ஸ்ப்ரிங் ஒயிட் கலர்ல நாங்க வந்து சாப்பிட்டோம். இதுல வந்து மசாலா ஆட் பண்ணிருக்காங்க. அந்த பொட்டேட்டோவும் வந்து நல்லா வெந்திருக்கு. மசாலாவும் இருக்கனால கொஞ்சம் உரப்பாவும் உப்பும் சேர்த்து நல்லா இருக்கு. அதுலயே மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவன் கீழே இருக்க மைனஸ் தொட்டு சாப்பிட்டு இருக்கான் பாத்தீங்களா? எக்ஸலண்டா இருக்கு. அப்படியே அந்த மசாலா அதுல நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையா இருக்கு. இந்த கடையில் வந்து நீங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஆர்டர் பண்ணீங்கன்னா கூடவே மைனஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டீங்கன்னா வேற லெவல் காம்பினேஷன். பலூடாலேயே நிறைய ஃபிளேவர்ஸ் வச்சிருக்காங்க. இது மேங்கோன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பலூடாலையும் நிறைய ஃபிளேவர் இருக்கு. அந்த ஜூஸ்லயுமே வந்து நிறைய ஃபிளேவர் இருக்கு. அப்புறம் டீலயே வந்து 10 வகையான டீயும் வந்து இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு ஜூஸ் குடிச்சோம்ல, அந்த ஜூஸ் தான் இந்த கடையிலே வந்து ஃபேமஸா. அதுவும் முக்கியமா அந்த கடையோட ஆம்பியன்ஸுமே வேற லெவலில் இருக்குங்க. முக்கியமா எனக்கு இந்த கடையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா? அப்படியே நம்ம கேமராக்கு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வேல் ஒன்று வந்து வச்சிருக்காங்க. கடையோட பேரும் வந்து கந்தன் ஃபுட் கோர்ட்னு தான் வச்சிருக்காங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி முருகனோட வேலை வந்து பின்னாடி வச்சிருக்காங்க. அது செம்ம ஹைலைட்டா இருக்கு. கடைக்குள்ள வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. ஒரு நார்மல் இது மாதிரி இல்லாம பின்னாடி இங்க பாருங்களேன் கந்தன் காஃபி அப்படின்றது அது வந்து ஒரு செல்ஃபி பாயிண்டாவே ரெடி பண்ணிருக்காங்களா. இப்பதான் வந்து அவங்க ஓனர் சொல்லிட்டு போனாங்க, அது வந்து செல்ஃபி பாயிண்ட் மாதிரி இருக்கு, நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஒரு செல்ஃபி கூட எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே வரைஞ்சிருக்காங்க வந்து. ஸோ அதனால அந்த பெயிண்டிங் வந்து வேற லெவலில் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சிண்டுவை கூப்பிட்டு வரும்போது பக்கத்துலேயே ஒரு பிளே ஏரியாவும் வேற இருக்கு. அதை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் காட்டுறோம்.
சாப்பிட்டுட்டு நிக்க முடியாம நின்றுகிட்டு இருக்கா. வந்த வேலையை விட்டுட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டாங்க. கொஞ்சம் தாங்க சாப்பிட்டேன், எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து சாப்பிட்டேன். ஆனாலும் வந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சாப்பிட்டு தெரியுமா, அதனாலதான் ஃபுல் ஆயிடுச்சு, நிக்க முடியாம நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க ஃபுட் கோர்ட்டுக்கே வந்து இவங்க ஒரு பிளே ஸ்டேஷன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சிண்டு மட்டும் இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு இந்த இடத்த விட்டு வரமாட்டேன்றப்பா. குட்டீஸோட வந்தீங்கன்னா தரமான ஸ்பாட்டு, நல்லா அங்கே வந்து குவாலிட்டியான டேஸ்டியான ஃபுட்டையும் சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து அப்படி ஜாலியாக குட்டீஸை விளையாட விட்டுக்கலாம். தரமான ஸ்பாட்டு எங்கே இருக்குன்னா, ஆக்சுவலாக நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு வேலையாக வந்திருந்தோம். இப்போ சேலத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டு சேலம் போகிற வழியில் திருப்பூர் தாண்டி விஜயமங்கலம் டோல்னு ஒரு டோல்கேட் வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான். இந்த பக்கத்து வரும்போதே இந்த பார்க் இந்த பிளே ஏரியாவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் மங்களகரமாக வந்து கந்தன் ஃபுட் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு முருகன் அந்த இதையே ஃபோட்டோவே வந்து அவங்க டாப்லேயே வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் இந்த இடத்த கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடில் போனீங்கன்னா ஒரு மஸ்ட்டு ட்ரை ஸ்பாட்டுன்னு தாங்க சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படியே வந்து நம்மளும் ஊருக்கு கிளம்பலாம். முக்கியமாக அந்த சார்ஜாவா அந்த ரெட் பனானா ஜூஸ் அதுக்காகவே வரலாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் குடிச்சோமா, நல்லா மைண்டில் ஸ்டக் ஆகிக்கிச்சு. உண்மையிலே அதுக்காகவே நீங்கள் வரலாம். அதுதான் இந்த கடையோட ஃபேமஸா. கந்தன் ஃபுட் கோர்ட்டோட ஸ்பெஷல். வாங்க போவோம். ஏங்க இன்னொரு பாட்டு சொல்லு. சரி வா, வரலையா ஊருக்கு போவோம் வா.